குன்றத்தூர் முருகன் கோயிலில் ஸ்டார்ட் பண்ணனாக்கா குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வண்டியிலே தள்ளிக்கிட்டு போய் கடை சேல்ஸ் பண்ணுவோம். போகிறவங்க வரவங்களுக்கும் கொடுப்பேன். 2 வருஷமா நாங்கள் அந்த கடையில் வாங்குறோம். டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும். எனக்கு இந்த கடையை 2 வருஷமா தெரியும். கடை எனக்கு 6 மாதமா தெரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்றது. எல்லாரும் சாப்பிடக்கூடிய விதத்தில் விலை கம்மியாக கொடுத்தாலும் குவாலிட்டியாக தான் கொடுக்குறோம். 10 ரூபாய்க்கு 3 கொடுக்குறாரு. 1 கிலோமீட்டர் தள்ளி வாங்குறேன். எல்லாமே குறைஞ்ச ரேட்ல 10 ரூபாயில எல்லாமே கம்மியா தராரு. நல்லா இருக்கு உளுந்தங்கஞ்சி. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி தான் சாப்பிட்டேன். நல்லா இருக்கு. அந்த டிஃபனே முடிச்சாச்சுங்க. நல்லா அருமையா பண்ணிருக்காங்க. எனக்கு பிடிச்சது உளுந்தங்கஞ்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் குன்றத்தூர்ன்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பால் பாயசம், உளுந்தங்கஞ்சி, கலவை சுண்டல், பணியாரத்தில் ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம், இந்த மாதிரி 5 விதமான ஐட்டம்ஸ் வெறும் 10 ரூபாய்க்கு வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்களாம். இந்த கடையோட பேர் பட்டுசாமி ஹோட்டல். வாங்க இந்த ஹோட்டலை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கடையோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு வருஷமா நாங்கள் அந்த கடையில் வாங்குறோம். டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும். நீங்கள் வாங்கி பாருங்க. நாங்கள் இன்னைக்கு பால் பாயசம் வாங்க வந்திருக்கோம். அவர்கிட்ட டேஸ்ட் நல்லா இருக்கும். உளுத்தங்கஞ்சி நல்லா இருக்கும். சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும். அவங்க கிட்ட நல்லா கிளீனாக செய்வாங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். விலை கம்மி தான். விலை கம்மியாகவும் இருக்கும், ஹோம்லெஸ்ஸாகவும் இருக்கும். வீட்டில் செய்கிற மாதிரி தான் அவங்களும் செய்வாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. எனக்கு இந்த கடையை 2 வருஷமா தெரியும். ஆனால் ரெகுலராக நான் சாப்பிட்டுட்டு போகிறேன். ஒரு போடுற ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. பாயாசம், உளுந்தங்கஞ்சிக்கு எல்லாமே நாட்டு வெல்லம், நெய் போட்டு நல்லா அற்புதமாக பண்ணுறாரு. எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது. விலையும் விலை கம்மியாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற அளவில் இருக்குது. 5 to 6க்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குது. 10 ரூபாய்க்கு அருமையான ஒரு இதாக இருக்குது. நான் ஒரு 2 வருஷமாக ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். மக்களுக்கு பயனடைகிற மாதிரி நல்ல ஒரு பொருள் கொடுத்துருக்காரு. தரமாக இருக்குது, நல்லா இருக்குது. வாங்கி எல்லாரும் சாப்பிட்டு பயனடையணும்னு சொல்லிக்கிறேன். ஐயா வணக்கம். நான் இங்கே குன்றத்தூர் கோயிலுக்கு வந்தேன். இங்கே பார்த்தா பணியாரம்னு சொல்லிட்டு, அதாவது ஏழைகளுக்கு ஏற்ற மாதிரி விற்றுந்தார். பணியாரம் வீட்டில் செய்கிற மாதிரி நல்லா, அம்மா அந்த காலத்து பாட்டி வைத்தியம் செய்கிற மாதிரி நல்லா அருமையாக இருக்குது. 10 ரூபாய்க்கு 3 கொடுக்குறாரு. பால் பாயசம் நல்லா திக்காக ஒன்று டம்ளரில் குடிச்சா வயிற்று திம்மாகி போயிடுச்சுங்க. மினி டிஃபன் மாதிரி முடிஞ்சிச்சுங்க. அந்த டிஃபனே முடிச்சாச்சுங்க. அதனால் இந்த கோயிலுக்கு வரவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்றது. நல்லா இருக்குது. பரிச்சயமான ஒருத்தா தான் இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பால் பாயாசம், பணியாரம், ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. சுண்டலும் நல்லா தான் இருக்குது. எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம். குன்றத்தூர் கோயிலுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. கடை எனக்கு 6 மாதமா தெரியும். ரெகுலராக சாப்பிட்டு வரேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு மிஸ் பண்ணிடுவேன். மற்றபடிக்கு ரெகுலராக சாப்பிட்டுன்னு வரேன். ஒரு 7 மணி இல்லை 8 மணி அந்த மாதிரி எங்கே இந்த பாயிண்ட்டு இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டில் அதுமாரி வருவார். எங்கன்னா ஒரு பாயிண்டில் சாப்பிட்ருவேன். இது சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் இல்லை எனக்கு. அது ஒரு மாதிரி எரிச்சல் இருக்குது. சரியாக ஒரு மாதிரி ஃபீல். ரெகுலராக உளுத்தங்கஞ்சி சாப்பிட்ற தம்பிக்கிட்ட இதை சாப்பிட்டு டீ சாப்பிடணும் அவசியம் இல்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உளுத்தங்கஞ்சி தான் சாப்பிட்டேன். நல்லா இருக்குது. யாருன்னா சாப்பிட்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைஞ்ச 6 மந்த்தாக சாப்பிட்டுன்னு வரேன். நான் 15 நாளாக இருக்கேன். 3 வாங்கிடுவோம். நல்லா இருக்கும். அந்த பாயசம் வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன். உளுந்தங்கஞ்சி எல்லாமே சாப்பிடுவோம். பாயசமும் தராரு. அப்புறம் உளுந்தங்கஞ்சி எல்லாமே குறைஞ்ச ரேட்ல 10 ரூபாயில எல்லாமே கம்மியாக தராரு. நல்லாவே டேஸ்டாகவும் இருக்கு. எனக்கு பிடிச்சது உளுந்தங்கஞ்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும்.
இந்த கடை 1 மந்த் தான் தெரியும். இங்கே வந்து பாயாசம் ரெகுலராக வாங்குறேன், நல்லா இருக்கும். 1 கிலோமீட்டர் தள்ளி வந்து வாங்குறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பாயாசம் தான் வாங்க வந்தேன், விலை கம்மியாக இருக்கும், எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. உளுந்தங்கஞ்சி விலை 10 ரூபாய் தான். நல்ல பக்குவமா செஞ்சிருக்காங்க. நல்ல வெல்லம் சுக்கு எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உளுந்த கஞ்சி, இஞ்சி, சுக்கு எல்லாமே போட்டு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்லா இருக்கு. வணக்கம், என்னுடைய பேர் பட்டுசாமி. என் கடை பேர் வந்து பட்டுசாமி ஹோட்டல். என்னுடைய கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. நம்ம கடை வந்து ஈவினிங் 5 மணிலேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இருக்கும். வாரம் ஃபுல்லாக இருக்கும், லீவே கிடையாது. என்னுடைய சொந்த ஊர் வந்து அரியலூர். 2000 சென்னைக்கு வேலை தேடி வந்தேன். லோடுமேன் வேலை பார்த்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து அந்த வேலையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சொந்தமாக இந்தமாரி கடை நம்மளும் வச்சா என்ன அப்படின்னு சொல்லி அது தோணுச்சு. இந்த கடையை ஆரம்பித்தேன். நம்ம கடையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். குன்றத்தூர் முருகன் கோயிலில் ஸ்டார்ட் பண்ணனாக்கா குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வண்டியிலே தள்ளிக்கிட்டு போய் கடை சேல்ஸ் பண்ணுவோம். போகிறவங்க வரவங்களுக்கும் கொடுப்பேன். நம்ம கடையில் எல்லா பொருளுமே 10 ரூபா தான். நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா 5 விதமான ஸ்நாக்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பால் பாயாசம், உளுந்து கஞ்சி, சுண்டல் பார்த்தீங்கன்னா மொச்சை, காராமணி, வேர்க்கடலை, மூக்கடலை 4 ஐட்டம் கலந்தது. நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 விதமான பணியாரம் இருக்குது. ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம் எல்லாமே 3 10 ரூபா தான். குன்றத்தூரில் முருகன் கோயிலுக்கு வர எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாருமே வராங்க. எல்லாரும் சாப்பிடக்கூடிய விதத்தில் விலை கம்மியாக கொடுத்தாலும் குவாலிட்டியாக தான் கொடுக்குறோம். நம்ம பொருள் பார்த்தீங்கன்னாக்கா பால் பாயாசத்தில் வந்து பசும்பால் மிக்ஸ் பண்ணுறேன். உளுந்தங்கஞ்சியில் உளுந்து, வெல்லம், இஞ்சி. அது சுண்டல் பார்த்தீங்கன்னாக்கா மொச்சை, காராமணி, வேர்க்கடலை. குழி பணியாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பணியாரத்துக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். கார பணியாரத்துக்கு நார்மலாகவே எல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகா, கடலப்பருப்பு. அதுக்கு கார பணியாரத்துக்கு கார சட்னி கொடுக்குறோம். இந்த 2 வருஷமாக நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ரெகுலராக சாப்பிட்றவங்களும் எனக்கு ரொம்ப எவ்வளோ இதாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.